வாங்க மாமா. ஸ்ரேயா குட்டி, தாத்தா வந்திருக்காருப்பா. வா 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 ஸ்ரேயா குட்டி, நல்லா இருக்கியாமா? ஒழுங்கா சாப்பிடுறியா? என்னம்மா? ஓ ஜீனியா? ஜீனிய நான் வீட்டில் காவலுக்கு இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் கண்டுபிடிச்ச ஹைட்ரோபாமை யாரும் திருடிட்டு போயிடக்கூடாது இல்லையா, அதனால ஜீனியை வீட்லயே இருக்க சொல்லியிருக்கேன். சரி, அடுத்த சண்டே வரும்போது கண்டிப்பா ஜீனியை கூட்டிட்டு வரேன். ஓகேவா? அடுத்த சண்டே வரும்போது கண்டிப்பா நான் ஜீனியை கூட்டிட்டு வரேன். இந்த பாரு, நான் வர்ற அவசரத்துல உனக்கு ஒண்ணுமே வாங்காம வந்துட்டேன். என்ன மாமா ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? உடம்பும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு இப்போ வயசாயிட்டு வருது இல்ல, அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா. இல்ல இல்ல பரவாயில்ல மாப்பிள்ள. ஆமா, மூசா வரல? நானும் மூசாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வழக்கமா தினம் ஒரு தடவையாவது வந்து ஸ்ரேயா கூட பேசிட்டு போவான். இன்னைக்கு இது வரைக்கும் வரல. இல்ல, ஒரு முக்கியமான மேட்டர்ல முடிவெடுக்க வேண்டியிருக்கு. அது விஷயமா நான் மூசா கூட கொஞ்சம் பேசணும். நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ சென்சிட்டிவான மேட்டரா இருக்கணும். மூசா வந்ததும் கண்டிப்பா உங்களை வந்து பார்க்க சொல்றேன். சரி மாப்பிள்ள, நீங்க ஸ்ரேயா கூட இருங்க. சரி, நான் உங்க ரெண்டு பேருக்கும் சூடா காஃபி போட்டு கொடுக்கிறேன். நோ தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, உட்காருங்க. உட்காருமா? வாமா, அப்படி போய் உட்காரலாம். வா. கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஜீனிங்கிற ஒரு மெஷின் என்னத்தான் பாதிச்சதுன்னு நினைச்சேன். என் பேத்தி ஸ்ரேயாவை கூட பாதிச்சிருக்கேன். ஜீனி விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறேன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஹைட்ரோபாமை கண்டுபிடிச்சு வச்சுட்டு சமீப காலமா அதுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லாம விளைஞ்ச பயிரை விட்டுட்டு வீட்டுக்கு போற விவசாயி மாதிரி மனசு திக்கு திக்குன்னு அடிக்குது. இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமே. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணினாலும் அது ஒரு பெட்டாலியன் மிலிட்டரிக்கு சமம்னு நானே பெருமையா சொன்னேன். என்னோட ஜீனியோட பாதுகாப்புக்கு ஈடாகுமா? சரி, நமக்கு பாதுகாப்பு, ஹைட்ரோபாமுக்கு ஒரு பாதுகாப்பு. ஓகே, ஜீனி யாரு? நம்ம ஜீனி தானே. அதோட தப்பை மன்னிச்சுட்டு அதை ஆன் பண்ணிடலாம். அதுதான் சரி. எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து உருவாக்குன சாஃப்ட்வேரை உனக்கு மூளையா வச்சு உனக்கு உயிர் கொடுத்தேன். நீ நடக்கிறப்ப, பேசுறப்ப, வேலை செய்யறப்ப உன் புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் எவ்வளவு ஆனந்தப்பட்டேன். உன் நன்றி கெட்டத்தனத்தால எல்லாத்தையும் பாழாக்கி என் கையாலேயே உன்னை ஆஃப் பண்ண வச்சிட்டியே. சரி, போனது போகட்டும். இனிமையாவது ஒழுக்கமாயிரு. என்ன மாஸ்டர், என்ன மன்னிச்சிட்டீங்களா?
ஏன் ஏதோ யோசனையில சொல்றீங்க? கோபதாபங்களாலையும் வஞ்சகம் சஞ்சலங்களாலையும் உயிர் விட்ட எவ்வளவோ நல்லவங்களை இதே மாதிரி உயிர்ப்பிக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கால மாற்றம் அவங்களையும் கலங்கப்படுத்திடும் மாஸ்டர். வேண்டாம், நல்லவங்க நல்லவங்களாகவே நம்ம நினைவுல வாழட்டும். ஏன் ஜீனி, உன்னோட மெமரியில எல்லாமே இன்னும் நினைவுல இருக்கா? எல்லாமேனா எதை குறிப்பா கேக்குறீங்க மாஸ்டர்? நான் குறிப்பா எதையும் கேட்கலையே, எல்லாமேன்னு பொதுவா தானே கேட்டேன். மாஸ்டர், என்னை விட சகல விஷயத்திலையும் உயர்வானவர் நீங்க. பொதுவா எல்லா விஷயங்களையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அது எப்படி எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும்? நம்மளை பாதிச்ச சில விஷயங்களை மட்டும்தான் ஞாபகத்துல வச்சுக்க முடியும். மாஸ்டர், நீங்க என்ன கேட்ட கேள்விக்கும் இதுதான் பதில். அப்போ நீ இன்னும் மறக்கல மாஸ்டர். என் உயிரையே பறிக்கிற அளவுக்கு என்ன பாதிச்ச என் காதல நான் இன்னும் மறக்கல மாஸ்டர். ஜீனி, நீங்க கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு படல மாஸ்டர். மனிதனுக்குண்டான அத்தனை உணர்வுகளோடையும் என்ன உருவாக்குன நீங்க நான் காதலிச்சது தப்புன்னு என்ன தண்டிச்சது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல மாஸ்டர். ஜீனி, நீ என்னையே குற்றவாளி கூண்டுல நிக்க வைக்கிறியா? தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பேச ஆரம்பிச்சா சில சட்டங்களே கூட தூக்கு மேடை ஏற வேண்டி இருக்கும் மாஸ்டர். வெறும் மிஷினா சொன்னதை கேட்கிற ரோபோவா மட்டும் நீங்க என்ன படைச்சிருந்தா நானும் காதல் வசப்பட்டிருக்க மாட்டேன். நீங்களும் என்ன தண்டிச்சிருக்க மாட்டீங்க. நமக்கு இடையில இப்படி ஒரு விவாதமும் நடந்திருக்காது. எனக்கு ஒரு எடுபடி மட்டுமே தேவைன்னு நினைச்சிருந்தா நான் உன்னை ஒரு மிஷினா மட்டுமே படைச்சிருப்பேன். ஆனா தனி மரமான எனக்கு நான் உருவாக்குன ரோபோ என்னுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிற ஒரு உற்ற தோழனாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உன்னை உணர்வுகளோடு நான் படைச்சேன். மாஸ்டர், மனிதர்களுக்கே உண்டான சுயநலம் உங்களையும் விட்டு வைக்கல மாஸ்டர். உங்க பேத்தி ஸ்ரேயாவை பத்தி முதலா நீங்க சொன்னப்ப என் டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும் போல இருந்தது. அதை பார்த்து ஒரு மிஷினான உனக்கு இத்தனை ஃபீலிங்கானு ஆச்சரியப்பட்டீங்க. ஆனா அதே நானு இன்னொரு ரோபோவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் கொதிச்சு போய் என்னையே ஆஃப் பண்ணி தண்டிச்சிட்டீங்க. ஏன் மாஸ்டர், உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? ஏன் உங்களுக்கு இந்த ஓர வஞ்சனை? உங்களை படைச்ச கடவுள் உங்களை தண்டிக்கிறப்ப மட்டும் ஏன் என்ன தண்டிக்கிற, ஏன் என்ன சோதிக்கிறேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறீங்க. என்ன படைச்ச பிரம்மா நீங்க என்ன தண்டிக்கிறப்ப மட்டும் ஏன் என்ன கேள்வி கேட்க விடல? ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க கூட எனக்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலும் நீங்க எனக்கு அப்பா மாதிரி இல்லையா? இதுதான் நீங்க உங்க மகன் மேல காட்டுற பாசமா? ஒரே ஒரு பொய் சொன்னதை தவிர நான் அப்படி என்ன உங்களுக்கு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் மாஸ்டர்? நமக்கு இடையில அந்த பாழா போன ஜூலி மட்டும் வரலன்னா நாம பாசத்தோடையே இருந்திருக்கலாம் மாஸ்டர். அப்படி ஜூலி வந்தது கூட உங்க எதிரி ப்ரொஃபசர் எக்ஸால தானே. அதுக்கு நான் எந்த வகையில பொறுப்பாக முடியும்? போரும் ஜீனி, போரும். இதுக்கு மேல பேசாத, என்னால தாங்க முடியல. உங்களை நோகடிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்ல மாஸ்டர். ஆனாலும் நான் நொந்துதான் போயிருக்கேன் ஜீனி. தலைவலிக்குது. போய் ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வா. சாரி மாஸ்டர், இதோ காஃபி எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. என்ன பார்த்து ஏப்பா ஓட்டுற? ரோட்டை பார்த்து ஓட்டு.
வண்டி ஏறினதுல இருந்து இப்போ வரைக்கும் எங்கே போகணும்னு சொல்லவே இல்லை. அதான் கேட்கலாமேன்னு திரும்பி பார்த்தேன். எங்க போறதுன்னு எனக்கே தெரியாது. நீ போயிட்டே இரு, நான் சொல்றேன். ஆமா, எங்க பாஸ் வண்டி புக் பண்ணாரே, அப்போ உங்ககிட்ட உண்மை சொல்லலையா? இல்லைம்மா, முக்கியமான விஷயம், லாங்கில் போகணும், வண்டி வேணும்னு சொன்னார். சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு இந்நாள் நைஸா ஒதுங்கிக்கிறான். இங்க பாருங்க டிரைவர், எங்க பாஸ் சொன்ன மாதிரி முக்கியமான காரியத்துக்காக தான் உங்க வண்டி புக் பண்ணிருக்கோம். சிட்டில எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியுமா? அப்போ சிட்டி பூரா ரவுண்ட் அடிச்சுட்டே இருங்க. ஜூட். என்னம்மா, ஏதாவது போலீஸ் கேஸா? உனக்கு ஏப்பா இப்படிலாம் சந்தேகம் வருது? தப்பா நினைக்காதீங்க மேடம். இப்போல்லாம் அக்யூஸ்டுங்களும் கிரிமினலுங்களும் போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. கார்லேயே எல்லா வசதியும் ஏற்படுத்திக்கிட்டு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால தான் கேட்டேன். ஐய, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. எதிரிங்களால எங்களுக்கு ஆபத்து. இந்த உண்டியல உரியவங்க கிட்ட சேர்க்கணும். அதனாலதான் எங்க பாஸ் இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காரு. கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் வண்டி ஓட்ட வேண்டியது என் பொறுப்பு. சிட்டியில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் எனக்கு தெரியும். அப்படியே ஏதாவது டேஞ்சரான நிலைமைன்னா வண்டியை போலீஸ் ஸ்டேஷன்லேயே விட்டு பார்க் பண்ணிடுறேன். ஒரு பயம் வரமாட்டான். ஓ, பார்க் பண்ணலாமே, அப்படியே பண்ணுங்க. ஐடியா கேட்டு அலக்கழிக்கிறது இல்லாம ஆபத்துல வேற சிக்க வச்சுட்டாரே. நான் சொன்ன ஐடியாவால நானே மாட்டிக்கிட்டேன். திடீர்னு மூசா வந்தா என்ன பண்றது? சிலிண்டரை தூக்கி கொடுத்துட்டு நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஹலோ லில்லி, எங்க இருக்கிற? மெயின் சிட்டில சுத்திட்டு இருக்கேன் பாஸ். நான் வேற மூசா வெறுப்பேற்றிருக்கிறேன். முடிஞ்சா கண்டுபிடிக்கலான்னு சவால் விட்டு அனுப்பியிருக்கிறேன். உங்களை யாரும் சவால்ல விட சொன்னது? இந்த சமயத்துல சவால் விட்டாதான் உண்டு, இல்லைன்னா எப்போ சவால் விட்டு அவனை வெறுப்பேற்றுறது. ஏ லில்லி, நீ ஜாக்கிரதையா இரு. டிரைவர் கிட்ட சொல்லி சிட்டியில் இருக்கிற சந்து பொந்து மூளை முடுக்கு இந்த ரூட்லலாம் வண்டியை ஓட்ட சொல்லு. நான் வந்துட்டே இருக்கிறேன். சரி சரி, நீங்க சீக்கிரம் வந்து சேருங்க பாஸ். இங்க பாருப்பா டிரைவர், உனக்கு தெரியுதோ தெரியலையோ மூளை முடுக்கு சந்தெல்லாம் ஓட்டிக்கிட்டே இரு. நான் ரூட் சொல்றேன். ஓகே மேடம். மூசா, சைக்கிள் ரெடி, செல்போனும் ரெடி. அந்த லூஸ் அதிர்ச்சி கேம் ஆடிட்டு இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கேம் ஆடுறதா இல்ல அந்த கேங்க பிடிக்கிறதா? அந்த கேங்க கண்டுபிடிக்கிறதுனா நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு. மூசா, முதல்ல சிலிண்டரை கொண்டு போற கார் எதுன்னு நமக்கு தெரிஞ்சா நாம இந்த சைக்கிளை வச்சு காரை ஃபாலோ பண்ணி சிட்டி முழுக்க தேடி அந்த காரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சைக்கிளுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. அப்போ செல்போனுக்கு? டேய் பாலு, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மூசா, கௌரி சொல்றதுதான் சரி. நீ அந்த காரோட நம்பர் என்னன்னு உன் தியானத்துல பார்த்து சொல்லு. என்ன மூசா, அந்த கார் நம்பர் கண்டுபிடிச்சியா? அந்த காருடைய நம்பர் TN 07U1004. அது ஒரு வெள்ளை கலர் அம்பாசிடர். அதுல ப்ரொஃபசர் எக்ஸோடைய அசிஸ்டன்ட் லில்லி இருக்கா. அவ பக்கத்துலயே அந்த சிலிண்டரும் இருக்கு. மூசா, அது சரி, ஆனா அந்த கார் இப்ப எங்க இருக்கு? நீ ஏதாவது லேண்ட்மார்க் பாத்தியா? அது சிட்டில ஒரு முக்கியமான இடம் மட்டும் தெரியுது. நான் பாக்குறப்ப அது ரன்னிங்ல இருந்ததுனால நான் தியானத்துல பார்த்த இடத்துக்கு நம்ம போறதுக்குள்ள அது வேற இடத்துக்கு மூவ் ஆயிடும். மூசா, நம்ம 5 பேரும் ஒவ்வொரு திசையில போய் அந்த கார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா? அதான் கரெக்டான ஐடியா. அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். மூசா, எனக்கு ஒரு டவுட் கிளியர் ஆகணும். என்னப்பா டவுட்? அது இல்ல, இப்ப 5 பேர் 5 திசையில போய் அந்த காரை தேடுறோம். யாராவது ஒருத்தர் அந்த காரை பார்த்துட்டா மத்தவங்களுக்கு எப்படி தகவல் சொல்லுவாங்க? டே லூசு, அதுக்கு தானே செல்போன். ஆஹா, கவுத்துட்டாலே சமாளிச்சிருவோம். ஹலோ, எனக்கும் செல்போன் அதுக்கு தானே தெரியும். ஆனா நீ ஏமாட்டோன்னே என் மைண்ட் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரி சரி, நம்ம இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வா மூசா, நம்ம எல்லாரும் போய் தேடி பார்ப்போம். ஓகே வாங்க. பாய் மூசா. ஓகே, பாய் 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 பாய். ப்ரொஃபஸர் எக்ஸ் எங்கே? ஐயோ, அநியாயத்துக்கு பெரிய ஆளாகிறானுங்களே.
லில்லி எங்க சுத்திட்டு இருக்கிற? பாஸ் நீங்க கொடுத்த வேலையை சின்சியரா செஞ்சுட்டு இருக்கேன், என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்களே? ஷார்ட்டா சொன்னாலும் சட்டுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த நிமிஷம் எந்த ஏரியால காரை சுத்திட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். ஓ அந்த சுத்தியா? நான் ஈசியா ரோட்ல போயிட்டு இருக்கேன். ஈஸியா ரோட்ல போயிட்டு இருக்கிறியா? அடப்பாவி, சிலிண்டரை பத்திரமா எடுத்துட்டு போக சொன்னா ஈஸியா ரோட்ல போயிட்டு இருக்கேன்னு பதிலா சொல்றேன். ஐயோ ஐயோ, ஈசியா ரோடுனா ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல போயிட்டு இருக்கேன். ஓ ஈஸ்ட் கோஸ்ட் ரோடா? நீ என்ன பண்ற நான் சொல்ற இடத்துக்கு உடனே வா. நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கிறேன். போலீஸ் கண்ணில் படத்துக்கு முன்னாடி சட்டு போட்டு நீங்க வந்துரு. பாஸ் நீங்க எங்க நிக்கிறீங்க? அதான் நடு ரோட்ல நிக்கிறேன்னு சொன்னேன்ல. ஐயோ எந்த ஏரியால, என்ன அடையாளம்? அதே ஈசிஆர் ரோட்ல நீலாங்கரை ஏரியால பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற சந்தில நின்னுட்டு இருக்கிறேன். வா. இதோ வந்துட்டேன் பாஸ். ஏப்பா அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்து நீலாங்கரைக்கு போப்பா. வாங்க பாஸ், வாங்க வாங்க வாங்க. என்ன லில்லி இவ்வளவு லேட் பண்ணிட்ட? நான் பேப்பர் படிக்காம நடு ரோட்ல எவ்வளவு நேரம் ஆக்ட் பண்றது? சிட்டி டிராபிக் பத்தி உங்களுக்கு தெரியாதா பாஸ்? ஓகே டிரைவர், மனம் போற போக்கல வண்டி எங்க வேணா ஓட்டானா எங்கேயும் ஹால்ட் பண்ணாத. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போ. லில்லி எனக்கு தான் எக்கச்சக்க டென்ஷன், உனக்கு ஒரே ஒரு டென்ஷன். அதுவும் எனக்கு ஐடியா கொடுக்குற டென்ஷன் தான். நான் மறந்தாலும் நீ சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்த வேணாம். மூசாவை அப்படியே அந்த சிலிண்டர் அடைக்கலான்ற ஐடியாவை கடைசி நிமிஷத்தை நான் சொல்வேன். அதுவும் இல்லாமல் மந்திர புக்கை வேற தொலைச்சிட்டேன். பாஸ் நான் உங்க அசிஸ்டன்ட், இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லலன்னு என்ன திட்டுவீங்கல்ல? இப்போ என்ன வீணா பில்டப் பண்ணி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறேன். என்ன மேட்டருக்கு வா. பாஸ் உங்க லட்சியம், குறிக்கோள், நோக்கம், எய்ம், ஆம்பிஷன், ஏன் இன்னும் சொல்ல போனா இப்போ நீ சொன்ன எல்லாமே ஒண்ணுதான். இன்னும் விஷயத்துக்கு வரவே இல்லையே. ஹைட்ரோபாம் அதை எடுக்க வேண்டியதுதானே உங்க மோட்டிவ். அதை விட்டுட்டு எதுக்கு பாஸ் மந்திரம், சிலிண்டர், ஷிஃப்டிங் இதெல்லாம்? லில்லி நீ இப்படி டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி அட்டென்ஷனை டைவர்ட் பண்ண நினைச்சாலும் நான் அந்த மந்திர புக் விஷயத்தை மறக்க மாட்டேன். என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அதான். மூசா இன்னும் வரலனா அவன் நம்மளை கண்டுபிடிக்கலன்னு தான் அர்த்தம். ஒருவேளை தேடி வந்துட்டானா?